கரியா போயிட்டான்னு நினைக்கிறேன். நீங்களாம் உட்கார்ந்து இருக்கும் போது அவ ஒரு 10 நிமிஷத்துலயே வெளியே வந்துட்டான். இவனை பார்த்துட்டு அவ அப்படியே மிரண்டு இந்த பக்கம் அப்படியே தலையை கவுந்துக்கிட்டான். இங்க அந்த மாதிரி பொசிஷன்ல இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தா என்ன செய்வீங்க? என்ன சாமி, எதுவும் கேட்க முடியாது, பேச முடியாது இல்லையா? இப்ப அந்த நிலைப்பாட்டுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் மாறிக்கிறணும். மாறிக்கிட்டு கடைசியா நான் உங்களுக்கு எல்லாம் ஒரே இது சொல்றது, ஜெயிக்க பாருங்க. பெரிய அளவுல நம்ம சொன்ன மாதிரி கோடிக்கணக்கில் போக வேண்டாம். என்ன சாமி நான் சொல்றது, நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான பயணம், நோய் இல்லாத இல்லறம், இது வந்தா போதும் இல்ல? என்ன சாமி, இது வந்தாலே பெரிய பணக்காரன். இது நமக்கு வந்து கிடைச்சிட்டாலே நீ பெரிய பணக்காரன். அப்புறம் என்னதுக்கு நீ இன்னொரு இடத்துக்கிட்ட போற? அப்ப இந்த அடிப்படையை வந்து உங்களுக்கு நான் வந்து அதை நடைமுறைப்படுத்தல அப்படின்னா, நான் என்னுடைய சாமி கிட்ட இந்த பரதேசி இவ்வளவு பயிற்சி எடுத்தது வீணா போயிடும். ஏன்னா அந்த நிலைப்பாட்டை எடுத்தாதான் இந்த பரதேசி சரீரம் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு குழந்தை வந்து இந்த இடத்துல நிலை நிறுத்தி அதை நடைமுறைப்படுத்தும். இல்லைன்னா இது கூட படுத்துக்கிறோம். என்ன சாமி நான் சொல்றது? அப்ப அது என்ன ஒரே நாளில் அந்த குழந்தை கிடைச்சிருமா நம்ம கையில? அதுக்கு பல காலம் நான் தேடணும். என்னுடைய லைன்ல இருந்து தேடி 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 இதுவா அதுவா அதுவா அதுவான்னு தேடி எடுக்கணும். நான் எடுத்து அப்படி ஒரு குழந்தைய நிறுத்தினாதான் பிற்காலத்துல இது வந்து செயலாக்கத்துக்கு வரும். இல்லைன்னா அது வாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கும். புரிஞ்சுதா நான் சொல்றது? அப்ப இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கிற வேண்டியிருக்கு. வர்றவங்களை மேன்மைப்படுத்தணும், இந்த இடத்துல பிற்காலத்துல நிலையை நிறுத்த பார்க்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு உறுதுணையோட முயற்சியில் இருக்கிறவங்களும் ஒரு பயிற்சியாளரா அவங்கள மாத்தணும். அப்படிங்கிற வேலை நிறைய இருக்கு இந்த பரதேசிக்கு. இனிமேல் ஏதோ ஏனதானு இருந்தேன் போனேன் வந்தேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இனிமேல் சாத்தியம் இல்லை. அதுக்காக நாளைக்கே நான் அப்படியே பிறன்ற மாட்டேன். என்ன சாமி, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாலும் நானும் அதுல இருந்து இப்படி வரணும். அது காலையில வந்தோடனே சிரிக்குமால போ அந்த பக்கம் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? என்ன சாமி, ஏடா ராத்திரியெல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு, இப்ப என்ன எப்படி பேசுறாரு அப்படின்னு வரும்ல. ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு நான் உள்ள நிக்க வச்சுட்டேன். என்ன சாமி நான் சொல்றேன், சராசரி நிலைக்குள்ள நிக்க வச்சுட்டேன். இதை மாத்துறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆகும். இந்த சராசரி நிலையே மாத்தி கொண்டு போறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆகும். அப்ப இதெல்லாம் வந்து மனசுல வச்சுதான் நம்ம இன்னும் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, பெரும்ப எங்கடா ஏடு மண்டையில ஒண்ணு பொட்டுன்னு போடட்டும். எல்லா நாளும் தான் தூங்குறீங்க, பிறகும் தூக்கம் போக மாட்டேங்குது.